அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கர்மஸ்தானத்தில் நட்சத்திராதிபதி காரிய ஜெயம் 5 விஷயத்தில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசி கால புருஷத்தப்படி 3ஆம் வீடாக வரக்கூடியது. 3இல் மிதுனம். ஆனால் அந்த 3ஆம் வீட்டில் எந்த விதமான கிரகங்களும் இல்லை. அதாவது மிதுன ராசியில் எந்த கிரகங்களும் கிடையாது. எந்த கிரகத்தினுடைய பார்வையும் கிடையாது. இந்த 2024 அதில் திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திராதிபதி யார் அப்படின்னு பார்த்தா அது ராகு பகவான். அவர் 10ல் மீனத்தில் இருக்கிறார். 10ஆம் வீடு என்பது கர்மஸ்தானம். கர்மத்தில் நட்சத்திராதிபதி இருக்கிறார். ராசிக்கு கெடுதல் செய்யக்கூடிய வகையில் எந்த கிரகமும் இல்லை. ஆனால் நட்சத்திராதிபதி 10ல் இருப்பது சில காரியங்கள் நடந்தே தீர்ப்பதற்கு வழிவகை கொடுக்கிறது. அதுவும் 5 காரியத்தில் நிச்சயம் ஜெயம் உண்டு. அப்படிப்பட்ட காரியம் எவை? முதல்ல இந்த 2024 ராகுனுடைய பயிற்சி கிடையாது. மீனத்தில் தான் இருக்க போகிறார். முதல் விஷயமாக உங்களுக்கு நடக்கக்கூடியது தொழில் விருத்தி. இந்த வருஷத்தில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் மாற்றம் உண்டு. தொழில் கண்டிப்பாக பண்ணுவீங்க. இல்லை நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக பயணங்கள் அதிகரிக்கும். லொக்கேஷன் இடமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படும். வேலையிலையும் பயணத்தினால் பணம் உண்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறுபடும் இந்த வருடத்தில். 2வது தாத்தா பாட்டி தகப்பனார் போன்ற அவர்களுடைய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் இந்த வருஷத்தில் வருகையும் அதன் மூலமாக லாபமும் நீங்கள் பெறுவீர்கள். 3வது உடல் ரீதியான பிரச்சனை குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கோ அல்லது உங்களுக்கோ இருப்பின் அந்த பிரச்சனை முறிப்பதற்குண்டான உயர்தரப்பட்ட மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வீர்கள். அதனால் நோய் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். 4வது அரசியல், போக்குவரத்து துறை, டிரான்ஸ்போர்ட் மற்றும் வெளிநாடு இந்த 3ல் ஏதாவது ஒன்று நிச்சயம் உங்களுக்கு நடந்தே தீரும். போக்குவரத்து துறையில் இருந்தால் நல்ல ஒரு லாபமும் அரசாங்க வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்புண்டு. வெளிநாடு வாய்ப்புகளும் கிடைக்க வாய்ப்புண்டு. 5வது நிச்சயம் இந்த 10ல் ராகு இருக்கின்ற பொழுது குழந்தை பாக்கியம், திருமண யோகம், அந்த கர்மம், அந்த கடமை அப்படின்றத செய்து முடிப்பீர்கள். உங்களுக்கு, உங்களுடைய கூட பிறந்த சகோதரர்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கடமை நடக்க வேண்டிய காரியம் நிச்சயம் நடந்தேறும். ஸோ இந்த 5 காரியங்களும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கர்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவால் நடத்தி வைக்கப்படும். அதில் மாற்றமில்லை. ராகு கால பூஜையையும் நீங்கள் பண்ணிக்கொள்கின்ற பொழுது உங்களுக்கு சாதகமாக இது நடக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.